கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளில் ரூத்து 1ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறோம். அங்கே நாகோமிக்கு அவள் தன் தேசத்தை விட்டு அவள் தூர தேசத்துக்கு போகிறாள். அங்கே போன உடனே என்ன நடக்கிறது என்றால், கணவன் இறந்துருந்தாரு. 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறார். 2 பிள்ளைகளும் என்ன பண்ணி இறந்துருது. அப்போ மருமக்கள் 2 மருமகள் உண்டு. ஒருத்தியை பார்த்து, ஒருத்தி பேர் ஒர்பால், ஒருத்தி பேர் ரூத்து. அப்போ அவர்களை முத்தம் செய்து, நீங்கள் போங்கள், உங்கள் பிள்ளை பெற்றோரிடத்தில் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த ஒர்பால் முத்தம் கொடுத்து அனுப்பி அவள் போய்விட்டாள். இந்த ரூத்து பாருங்க, அவள் சொல்லுகிறாள், உன்னுடைய ஜனம் என் ஜனம், உன் மக்கள் என் மக்கள், என்ன உன் ஊரார் என் ஊரார், என்ன மரணம் என்று வேற எது நம்ம விட்டு என்ன பிரிக்காது, அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறான். ஒரு மருமக போயிட்டா, ஆனால் அந்த மருமக போகல. ஐயோ, என் மாமியார் பிள்ளையும் இழந்து கணவனை இழந்து இருக்கா, நானும் போயிட்டா, அவளுக்கு யார் உதவி செய்து? மாமியாருக்கு பணிவிடை செய்த ரூத் தேவப்பிள்ளைய பாருங்க, ஜீவனும் இல்லாமல் பிரிக்கம் இல்லாமல் வேற எது நம்மளை விட்டு பிரியாது. இப்பேற்பட்ட ஒரு மருமகளை பார்க்க இன்னைக்கு எத்தனை மருமகள் என்னெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கீங்க? அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்னுடைய பிள்ளைங்க. எத்தனை மருமகள் என்ன பண்றீங்க? மாமியாருக்கு பணிவிடை செய்கிறீங்களா? மாமியாருக்கு ஒத்தாசையாக இருக்கலாம். இன்னைக்கு மாமியாரை கண்டாலே அநேக மருமகளுக்கு என்ன பண்ண பிடிக்க மாட்டேங்குது என்ன. ஆனால் அந்த ரூத்து, நீனும் மற்றவங்களை சொல்லலை, வேதத்தை படித்த எத்தனை பேர் ரூத்துங்கிற சரித்திரத்தை படித்து பரிசுக்காக எக்ஸாம் எழுதி நீ வெற்றி பெற்று இருக்கிறாய். ஆனா உன் வாழ்க்கையிலே அதை நடைமுறைக்கு நீ கொண்டு வந்தாயா? அந்த ரூத்தை போல வாழ்ந்தாயா? அத்த கவலைப்படாதாங்க. என்ன, நான் உங்களோடு இருக்கேன், மரணம் வரைக்கும் நான் உங்களோடு இருக்கேன், உங்களுக்கு பணிவிடை செய்வேன்னு சொல்லி இந்த ரூத்து சபையில எக்ஸாம் எழுதி என்ன பரிசுக்காக நீ பரிசு பெற்ற பெண்ணே, அந்த ரூத்தை போலவா வாழ்க்கையில நடந்திருக்கிறாயா? நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாயா? நான் பைபிள்ல பரிசு வாங்கிட்டேன், அந்த நிஜ டிவில பரிசு வாங்கிட்டேன், அந்த டிவில பரிசு வாங்கிட்டேன். பரிசு வேணா போதாதம்மா, அதெல்லாம் அழிஞ்சு போகும். இந்த ரூத்தை போல நீ வாழ்ந்து இருக்கிறாயா? மாமியாருக்கு ஒரு ரூபாய் தண்ணியை கொடுக்க மாட்டேங்க, அப்புறம் நீங்க ரூத்து பேருக்கு ரூத்து வச்சவெல்லாம் ரூத் ஆயிருவாளா? ரூத்தை போல வாழ வேண்டும். அவளும் ஒரு பெண்ணு தானே. அந்த இது நடைமுறைக்கு கொண்டு வா, இந்த இது நடைமுறைக்கு கொண்டு வா. ஒரு மருமகளை ஒரு பாலை போல இருக்காத, ரூத்தை போல மாறு, நான் அந்த மாமியாருக்கு பணிவிடை செய்வேன் என்று சொல்லி அந்த மாமியாரை அவள் பணிவிடை செய்தார். அவளோடு கூட ஜென்ம தேசத்துக்கு கடந்து போனார். ஆனா அந்த நாகாமி அந்த மருமகளை விட்டு விடலைங்க. ஐயோ, எனக்கு பணிவிடை செய்தேன் மருமகன், இவளுக்கு நான் ஏதாவது நன்மை செய்யாமல் இருப்பனும், இவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்காம இருப்பனும் என்று சொல்லி அந்த ரூத்துக்கு, கணவன் அந்த ரூத்துக்கு போவாசை தெய்வ பிள்ளைகளை மனம் முடித்து வைக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்னுடைய பிள்ளைங்க. ஒருவேளை உங்க கணவன் உயிரோடு இருந்தாலுமே மாமியாருக்கு செய்த பணிவிட எத்தனை பேர் ஒரே ஒரு மகனை பற்றி வச்சிருப்பாங்க. அவன் அம்மா இங்கே இருக்கவே இருக்கக்கூடாது, அவளுக்கு நான் பணிவிடை செய்ய மாட்டேன், கொண்டு ஆசிரமம் கொண்டு விடும். எங்க மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டம் நிறைய அனாதை என்ன முதியோர்ல இருக்கு. இந்த திருநெல்வேலி, தூத்துக்குள்ள நிறைய கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறவங்க, அங்க கிறிஸ்தவங்க மாமியார் தான் இருக்காங்க. நீ ரூத் என்று சொல்லி பரிசு வாங்கிட்டு என்ன சர்ச்சில் நான் ஒரு டீக்கனாரு, நான் ஒரு மூப்பனாருன்னு சொல்லி கெத்த காட்டிட்டு இருக்க. பெண்ணுன்னா எப்படி இருக்கணும்? அந்த ரூத்தை போல வாழ்ந்து காட்டு, அப்பதான் உனக்கு பரலோகம் கிடைக்கும். உன் தேசம் என் தேசம், உன் மக்கள் என் மக்கள், மரணம் இல்லாமல் நம்ம விட்டு புரியாது. இப்படி ஒரு மர்மமாக ஓரளவுக்காவது வாழு, பாஸ்மார்க்காவது வாங்கு தாயே, என் சகோதரியே தாயே, இந்த பாஸ்மார்க்காவது வாங்கு. எப்ப இந்த வார்த்தை காதுல வந்து அப்படி என்ன ஆகாது, காதல வந்து அப்படி காதுகளை போக வேண்டி காதை அடைச்சிடுவாயோ இந்த வார்த்தை கேட்கும் பொழுது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகே, இந்த ரூத்துவை போல நீ மாறு. உன் பேர் சரித்திரத்துல இடம் பெறும், உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அப்படி இல்லாம உன் மனம் போல உன் வாழ்க்கை நீ வாழ்ந்தாயனால் மணியன் என்ன மாமியாருக்கு கஞ்சை கொடுத்துட்டு நீ இட்லி தோசை சாப்பிட்டா என்ன எப்படி இருக்கும்?
நியாயம் விசாரிக்குமா தேவன், நியாயம் விசாரிக்க தேவன் பார்த்துட்டே இருக்கிறா, அவள் கண்கள் பார்த்துட்டு இருக்கிறா. மாமியாருக்கு என்ன கொடுக்கா, உனக்கு என்ன கொடுக்க, நீ என்ன சாப்பிடுற, உன் பிள்ளை என்ன சாப்பிடுது, எல்லாம் அந்த பார்த்துட்டுப்பா. இந்த ரூத்தை போல மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்க, தேவன் பார்க்குவா, தேவன் உன்னை விசாரிப்பா. இந்த ரூத் அவள் தனியாக விட்டுறல, அவளுக்கு நல்ல அவளுடைய காரியங்களை பார்த்து அவளுக்கு நல்ல காரியத்தை செய்தா பாருங்க. ஒரு பால் பேர் அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ரூத்து பேர் இன்னைக்கு நிலைன்னு இருக்கிறது. அவருடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறது. உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும். தேவ பிள்ளையே, மாமியார் நீங்கள் பணிவிடை செய்யுங்க, கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுப்பா. அவள் சொல்லுகிறா, நாகோமி உனக்கு நான் சௌக்கியத்தை ஏற்படுத்தாமல் விட மாட்டானோ என்று சொல்லி அவளுக்கு சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தா. அவள் பிள்ளையை நாகோமி வளர்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அவளுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரிய தாயே, நீங்கள் ரூத்தாக வெறும் சரித்திரத்தை படித்து பரிசுங்கிறது மட்டும் இல்லை, அது உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கோடி சோத்திரனப்பா. இந்த ரூத்தை போல ஆண்டவரே, உன் மக்கள் என் மக்கள், உன் ஜனம் என் ஜனம், மரணம் இல்லாமல் வேற எதுவும் பிரிக்காது என்று சொன்னேன். அந்த ரூத்தை போல நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். மாமியாரே கணமணி, நான் ரூத்தை போல நாங்களும் எங்க மாமியாரை கணமண்ண விசாரிக்க நீ கிருபை செய்ய உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, அமேன் அமேன். God bless you. ரூத்தா மாறுங்க. அது படிக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி நடக்கும் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.